ஷாமிலேருந்து மீ A3 ஸ்மார்ட் ஃபோனை இன்றைக்கி ஸ்பெயினில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மீ A3 ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஷாமிலேருந்து மீ சிசி அப்படிங்கிற சீரீஸ்லேருந்து சிசிஇ அப்படிங்கிற ஃபோனை பற்றி பேசியிருந்தோம். இந்த சிசிஇ ஃபோன் தான் மீ A3 ஆக லான்ச் ஆகிருக்குது. ஸோ இந்த ஃபோனில் என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஷாமியோட இந்த மீ A3 ஸ்மார்ட் ஃபோனை பற்றி பேசும்போது முதல்ல இந்த ஃபோனில் இருக்க டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோனில் ஒரு 6.08 இன்ச் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. HD+ ரெசல்யூஷனோட வருது, ஃபுல் HD கிடையாது. கார்னிங் Gorilla Glass 5ஓட சப்போர்ட்டும் இந்த டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது ஒரு வாட்டர் ட்ராப் நாச் டிஸ்பிளேயாக வருது. இந்த ஃபோனோட டிஸ்பிளேயில் வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. அதனால் டேரெக்டாக டிஸ்பிளேலேருந்து உங்கள் ஃபோனை அன்லாக் பண்ண முடியும். அடுத்ததாக இந்த ஃபோனோட ப்ராசரை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் Qualcomm Snapdragon 665 ஆக்டோகோர் சிப்செட் கொடுத்துருக்காங்க. இதில் 4 கோர்ஸ் வந்து 2 GHz Skyrocks 260லையும் 4 கோர்ஸ் வந்து 1.8 GHz Skyrocks 260லையும் ரன் ஆகுது. கிராஃபிக்ஸ்க்காக நமக்கு Adreno 610 GPU கொடுத்துருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது நமக்கு Snapdragon 660 சிப்செட்டை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரொம்பவும் பெரிய அப்கிரேட் இல்லைனாலும் உங்களுக்கு வந்து ஹெவியான PUBG மாதிரியான கேம்ஸ் கூட ஈஸியாக மிட் செட்டிங்ஸில் ரன் ஆயிரும். எல்லா விதமான ஹெவியான ஆப்ஸும் ஈஸியாக ரன் ஆயிரும். RAM அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜ் கான்ஃபிகரேஷனை பொறுத்தவரையும் இந்த ஃபோன் 2 டிஃப்ரெண்ட்டான வெர்ஷனில் வருது. ஒன்று 4GB RAM வித் 64GB ஸ்டோரேஜோடும், இன்னொன்று 4GB RAM வித் 120GB இன்டர்னல் ஸ்டோரேஜோடு வருது. இது வந்து UFS 2.1 ஸ்டோரேஜாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் இருக்குது. 256GB RAM எக்ஸ்டெண்டர் பண்ணிக்கலாம். ஆனால் அது ஒரு ஹைப்ரிட் சிம் செட்டாக வர காரணத்தினால 2 சிம் கார்டு அப்படி இல்லைனா ஒரு சிம்மும் ஒரு மைக்ரோ SD கார்டும் அட் டைமில் பயன்படுத்த முடியும். அடுத்ததாக இந்த ஃபோனில் OS பற்றி பார்க்கும்போது இது Android 9.0 பையில் வந்து இயங்குது. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இது ஆண்ட்ராய்டு ப்ரோக்ராம் கீழே வர்றதுனால நமக்கு வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்டு வந்து இயங்குது. அதனால் வந்து 2 வருடத்துக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்டோட அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். அடுத்தபடியாக இந்த ஃபோனோட கேமரா பொறுத்தவரையும் ஒரு பெரிய அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோனில் பேக் சைடில் மொதல் கேமரா 14 மெகாபிக்சல் Sony IMX 586 சென்சார் கொடுத்துருக்காங்க. இது வந்து f1.79 ஆப்பர்ச்சரில் வந்து இயங்குது. நமக்கு LED ஃப்ளாஷ் சப்போர்ட்டும் இருக்குது. எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட்டும் இருக்குது. ரெண்டாவது கேமரா ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. 118 டிகிரிஸ் வரையும் அல்ட்ரா வைட் ஷாட்ஸ் வந்து எடுக்க முடியும். இதோட ஆப்பர்ச்சரை பொறுத்தவரையும் f2.2 இருக்குது. மூணாவது கேமரா ஒரு 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. f2.4 ஆப்பர்ச்சரில் வந்து இயங்குது. ஸோ இந்த 3 கேமராவும் பேக் சைடில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைட் செல்ஃபி கேமரா பற்றி பார்க்கும்போது இதில் வந்து 32 மெகாபிக்சல் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுத்துருக்காங்க. f2.0 ஆப்பர்ச்சரில் வந்து இயங்குது. ரியர் ஃபேசிங் மூலமாக வந்து உங்களுக்கு வந்து வீடியோ கேப்சரிங் பண்ணும்போது 4K ரெசல்யூஷனோட வீடியோ 30 ஃப்ரேம் per second வரையும் கேப்சர் பண்ண முடியும். 1080p ஃபுட்டேஜ் வந்து 120 ஃப்ரேம் per second வரையும் கேப்சர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் ஃபேசிங் 32 மெகாபிக்சல் கேமராவால் 1080p ஃபுட்டேஜ் வந்து உங்களுக்கு 30 ஃப்ரேம் per second வரையும் கேப்சர் பண்ண முடியும் சொல்கிறாங்க. அடுத்ததாக இந்த ஃபோனில் உள்ள பேட்டரி பற்றி பார்க்கலாம். பேட்டரி பற்றி பார்க்கும்போது இதில் 4030 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. குயிக் சார்ஜ் 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கிற காரணத்தால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு Type-C கேபிள் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் 2 சிம்லேயும் 4G VoLTE சப்போர்ட் இருக்குது. டுவல் பேண்ட் வைஃபை மாதிரியான சப்போர்ட் இருக்குது. ப்ளூடூத் வெர்ஷன் 5 வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 3.5 ஹெட்ஃபோன் ஜாக்கும் கொடுத்துருக்காங்க. இது போக அடிஷனலாக IR சென்சர் இருக்கிற காரணத்தினால நீங்கள் ரிமோட்டாகவும் இந்த ஃபோனை வந்து யூஸ் பண்ணிக்கிட முடியும். கலர்ஸை பொறுத்தவரையும் இந்த ஃபோன் வந்து கைண்ட் ஆஃப் கிரே, நாட் ஜஸ்ட் ப்ளூ, மோர் தென் ஒயிட் அப்படிங்கிற 3 கலரில் வருது. கடைசியாக இந்த ஃபோனோட விலையை பொறுத்தவரையும் 4GB RAM வித் 64GB ஸ்டோரேஜோட விலை 19,225க்கும் இந்திய மதிப்பில் கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது வருது. அது வந்து உங்களுக்கு 120GB வெர்ஷனை வச்சு கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 21,540 ரூபா வருது. ஸோ இது எல்லாமே கம்பேரிட்டிவ் ப்ரைஸ் தான். இந்தியா லான்ச் ஆகும்போது எக்ஸாக்டான விலை தெரியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணிடுங்க. இதில் மேலும் பல வீடியோக்காக இருக்குது. அருண் டெக் தமிழுக்காக மற்றொரு வீடியோவில் உங்கள் சந்திக்க வரை நன்றி, வணக்கம்.